நமது அருள்மிகு ராஜகோல சுவாமி பங்குனி பிரம்மோற்சவத்தின் 8வது நாள் நிகழ்ச்சியாக ரிஷிமுக பர்வதம் என்ற ஒரு வாகனத்தில் பெருமாள் ஆரோகணித்து மரவுரி ராமன் திருக்கோலத்தில் ஆரோகணம் செய்து தமது பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ரிஷிமுக பர்வதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ராமாயணத்தில் வரக்கூடியது. ராமாயணத்தில் சூர்பனகருடைய துர்போதனையால் தசகண்ட ராவணன் தனது மதியினை இழந்து சீதையை கவர்ந்து சென்ற பின் ராமர் லட்சுமணரோடு சீதையை தேடிக்கொண்டு வருவார். அப்பொழுது ரிஷிமுக பர்வதத்தை சமீபமாக வரும் பொழுது அங்கே சுக்ரீவன் என்ற வானரம் தனது மந்திரிமார்களோடும் குறிப்பிட்ட ஜனங்களோடும் வசித்து வருவார். அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை உண்டு. வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பிங்க. வாலி மிக சீரோடும் சிறப்போடும் இருந்து கிஷ்கிந்தையை ஆட்சி பண்ணி வரும் பொழுது அங்கே சுக்ரீவனும் உடனிருந்து வருவார். ஒரு சமயம் ஒரு அசுரனுக்கும் வாலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்துடும். ரொம்ப சண்டை நடந்து 2 பேரும் குகைக்குள்ள சண்டை போட்டுட்டு குகைக்குள்ள போயிடுவாங்க. குகைக்குள்ள போனப்புறம் பல நாள் வெளிலே வரமாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க என்னப்படி புரியாது. ஆனால் வாலியை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா வாலி பெற்ற வரம் அப்படி. வாலி என்ன வரம் வாங்கியிருப்பான்னு சொன்னால், யார் என்னோடு போருக்கு வருகிறார்களோ என் எதிரே நின்று போர் புரிகிறார்களோ அவர்களுடைய பலத்தில் பாதி பலம் எனக்கு வந்துடணும். ஏற்கனவே வாலி மிகுந்த பலசாலி. இப்போ எதிராளியோட போர் புரியனோட பலத்திலையும் பாதி பலம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் யாரால் வாலியை வெற்றி கொள்ள முடியும்? இப்படி இருக்கும் பொழுது அது குகையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஆறு வெளியில் வரும், ஓடி வரும். அதை பார்த்தோன்னா சுக்ரீவனுக்கு ஒரு பயம் வந்துடும். ஒரு விதத்தில் அந்த ராட்சசன் தான் நமது அண்ணாவை சம்ஹாரம் பண்ணிட்டான் போலக்க. வெளியிலே இந்த கிஷ்கிந்தையை அழைச்சி நம்மளே அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த குகையை ஒரு பெரிய பாறாங்கலை உருட்டெடுத்து குகைவாகளை அடைச்சி வச்சுட்டு இவன் வந்துடுவான். கிஷ்கிந்தைக்கு அண்ணா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ராஜ்யபாரத்தை ஏற்று தனது மனைவி மக்களோட சுகமாக வாழ்ந்து வருகையில் வாலி உள்ளுக்குள்ள கதை வேற மாதிரி இருக்கும். அந்த அசுரன் சம்ஹாரம் பண்ணிட்டு வாலி வெளில பார்க்கும்பொழுது வாசல் பெரிய பாறையினால் அடைக்கப்பட்டிருக்கும். தனது கதையினால் அந்த பாறையை அடைத்து சுக்குநூறாக்கி கோபத்தோடு ராஜ்யத்துக்கு பார்க்க சுக்ரீவன் ராஜாவா வந்துட்டு தன்னோட தம்பி. அப்ப சுக்ரீவனை பார்த்து சொல்லுவான், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு உள்ளார நானும் இந்த அசுரனும் போராடி சாகணும்னு முடிவு பண்ணி இந்த பாறாங்களால வழியை அடைச்சிட்டு வச்சுட்டு வந்திருக்க, நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு அந்த வாலியை சுக்ரீவன் அடிச்சு துரத்தணும்னா ஒவ்வொரு மூளைக்கு உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அந்த மூளைக்கு வாலி அடிக்கிறதுனால சுக்ரீவனால ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிமுக பர்வதமாகிய அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த ரிஷிமுக பர்வதத்தில் வாலி வர முடியாது. ஏன்னு சொன்னால் அது சாபம் இருக்கும். ஒரு ரிஷியினுடைய சாபத்தினால் அந்த ரிஷி என்ன சாபம் வாலிக்கு கொடுப்பார்னா, என்று நீ இந்த ரிஷிமுக பர்வதத்தில் கால வைக்கிறியோ அன்று உன் தலை வெடித்து சுக்குநூறு ஆகிவிடும் என்று ஒரு சாபம் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு பயந்துட்டு இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு மட்டும் வாலி வரமாட்டான். அதனால சுக்ரீவன் அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ராமர் நடந்து வரும் பொழுது தூரத்தில் பார்க்கும் பொழுது நம்ம அண்ணன் வாலி தான் யாரோ 2 மனிதர்கள் அனுப்பி நம்மளை சம்ஹாரம் பண்ண அனுப்பியிருக்கான்ட்டு பயம் வந்துடும் சுக்ரீவனுக்கு. உடனே அனுமர் அனுமர் ஒரு பிராமண வேடம் தரித்து தனது வானர வேடத்தை மறைத்து தன் பெற்ற சக்தியை பயன்படுத்தி ஒரு பிராமண வேடம் தரித்து அவர்களிடம் சென்று, நான் சுக்ரீவன் என்ற வானரத்தினுடைய மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனையின் புதல்வன் இன்னும் அறிமுகப்படுத்தி வச்சுக்காரு. சொல்லின் செல்வனான சுந்தரன் ஹனுமன் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் அந்த ராமர் லட்சுமணர் ரிஷிமுக பர்வதத்துக்கு சுக்ரீவனுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு அவனுடைய நட்பை ஏற்று பரஸ்பரம் இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வோம் என்று உனக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கிறேன், நீ என்ன காணாமல் போட இருந்த மனைவியை கண்டுபிடிப்பதற்காக உனது வானர சேனைகளை என்னோடு அனுப்ப வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். அப்படி அந்த ரிஷிமுக பர்வதத்தில் மரவுரி ராமனாக ராமன் இருந்த அந்த பட்டாபிஷேக ராமனாக மரவுரி ராமனாக வந்தவன் அந்த ரிஷிமுக பர்வதத்தில் சுக்ரீவனுடைய அன்பையும் ஆறுதலையும் பெற்று பட்டாபிஷேக ராமனாக அந்த காட்சியளித்த இடம் அந்த ரிஷிமுக பர்வதம். நமது பங்குனி பெருவிழாவின் 8ஆம் நாள் திருவிழாக ரிஷிமுக பர்வதத்தில் பட்டாபிராமனாக சேவை சாதித்து மன்னார்குடி பக்த ஜனங்களுக்கு நகர்வலம் அருள்பாலிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக நடத்தி வருகிறோம். 5 வகுப்பு விஸ்வ பிராமண சமூகத்தார் இந்த ரிஷிமுக பர்வதம் வாகனத்தை வெகுவாக ஏற்று மிக சீரோடும் சிறப்போடும் வான வேடிக்கைகளோடும் அதி அற்புதமான இசை கச்சேரிகளோடும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது செங்கமலத்தாயர் உடனுடைய ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் பெற்று அஷ்ட ஐஸ்வர்ய நீல் ஆயுள் ஆரோக்கிய திவ்ய திரகாத்திர வஜ்ர சரீர குபேர சம்பத்துகளையும் பெற்று வாழ்க்கையில் மேலும் வாழ்வாங்கு வாழ்ந்து தலைமுறையாக வருடந்தோறும் இந்த உற்சவத்தை நடத்தி கண்டருள பண்ணி மன்னார்குடி பக்த ஜனங்களுடைய ஹிருதயத்தை குளிரச் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.